ஓகே. ரீசென்ட் டேஸஸா இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு ஃபோனோகிராஃப பத்தி சர்ச் பண்ணீங்க அப்டின்னாலே, ஜஸ்ட் உங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்டிங்கிற இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வைரலா போயிட்டுருந்துச்சு. இது வந்து ட்ரூவா இல்ல ஃபால்ஸா? ஓகேவா? இத பத்தி நம்ம கிளியர் கட்டா இங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எப்படியெல்லாம் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்டிங்கிறது இங்க வந்து நாங்க கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து டாபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸை வந்து லான்ச் பண்ணவங்க யாருப்பா அப்படின்னா, எஃபிஐ அண்ட் என்சிஎம்இசி இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை வந்து லான்ச் ஆகாததுக்கான காரணம். ஓகே. இப்போ கிளீனாக பார்த்துருவோம். ஹூஸ் எஃபிஐ அண்ட் ஹூஸ் என்சிஎம்எஸ்சி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ் அண்டர்ஸை ரன் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி நான் ப்ராஃபிட்டபிள் ஏஜென்சிங்க. ஓகேவா? இவங்க வந்து எந்த விதமான ப்ராஃபிட்டுக்காகவும் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் சோசியல் சர்வீஸ் மாதிரி தான். டேக்ஸ் பேயர்ஸ்ட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து போகும். யூஎஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே. இப்போ இதில் ஹீரோ யார் அப்படின்னா, என்சிஎம்எஸ்சி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 19th செஞ்சுரிலேருந்துலே 19th செஞ்சுரி இருக்கு. அப்பையிலேருந்தே இது வந்து அங்கே ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ வேற நேம். இப்போ வந்து என்சிஎம்எஸ்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? இவங்களோட ஒன் ஸ்டெப் அப்டேஷனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து எஃபிஐ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். எஃபிஐல இருக்க ஆஃபீசர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ண போறாங்க. ஓகே. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க எல்லாம் மிஸ் ஆகுது இல்லையா? அத கண்டுபிடிக்கிறதுக்கு சைல்டு எக்ஸ்ப்ளோடேஷன் அண்டு சைல்டு அப்யூஸ் இதெல்லாம் வந்து நடக்குது இல்லையா? இத மாரி இதில வர கேஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றவங்க தான் இந்த என்சிஎம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி. ஓகே. இப்போ இந்த யுஎஸ் கவர்ன்மெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த எஃபிஐ அண்ட் யுஎஸ் கவர்ன்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யுஎஸ் பேஸ்டில் ரன் ஆகக்கூடிய எந்த விதமான சோஷியல் மீடியாஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இந்த சைல்டு ஃபோனோகிராஃப் அண்ட் சைல்டு எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டே நாங்கள் வந்து டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் அவங்க வந்து அந்த நியூஸை வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ்லலாம் வந்து வந்துச்சு. ஒன்லி ஃபார் யூஎஸ் பேஸ்டு. ஓகேவா? அமெரிக்காவுக்கு அண்டர்ஸில் என்னென்னலாம் பிளாட்ஃபார்ம்ஸு நடக்குதோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே வந்து இந்த சைல்ட் ஃபோனோகிராஃப் அப்படிங்கிறத நாங்கள் கம்பல்சரியாக வந்து தடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு. ஓகே. இப்போது கான்செப்டில் வரும். சர்ச் பண்ணால் எப்படி ப்ரோ மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? நியூஸில் பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் மட்டுமே இல்லை. ஓகே. யூஎஸ் அண்டர்ஸில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா யூடியூபு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இது எல்லாமே பாப்புலராக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே யூஎஸ் அண்டர்ஸை தான். ஓகேங்களா? அது அந்த சர்ச் பண்ணுறீங்க இல்லையா? சர்ச் பார் அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் மானிட்டரிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் மானிட்டேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களை வந்து டிவைஸ் ட்ராக்கிங் டெக்னாலஜி அண்ட் ஐபி அட்ரஸ் ட்ராக்கிங் டெக்னாலஜி மூலியமாக உங்களை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்சிஎம்எஸ்சி அண்ட் எஃபிஐ வந்து 2ம் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி அண்டர் ஏஜ் கிட்ஸை வந்து நீங்கள் ஒரு ராங்காக வந்து ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது கான்செப்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏஎம் அப்படின்ற சொல்ல ஒரு அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். உங்களோட கண்டென்ட் உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் கொஞ்சம் எல்லை மீறி போனீங்க அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து அதை தெரிவித்து உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் பண்ணுறது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கிறதோ இந்த மாதிரியான வித்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்காரிதமும் அந்த பிளாட்ஃபார்ம் மானிட்டேஷன் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குறாங்க. ஓகேவா? இப்போது இந்தியாவுக்குள்ளே வரும். இதில் உங்களுக்கான ஒரு டவுட் வரும். ஓகே. இந்தியாவுக்குள்ளே வரும்போது தான் இந்த இடத்துல டவுட்டே. அவன் யுஎஸ். ஓகே. யுஎஸ்க்கு அண்டர்ஸில் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். இப்போ இந்தியாவுக்கு வருது எப்படி அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாக எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி யூஎஸ் அண்டர்ஸில் ரன் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலும் சரி அதை பற்றி சர்ச் பண்ணாலும் சரி தே வில் டேக் ஆக்ஷன். ஹவு மீன்ஸ் அவங்க வச்சுருக்க இந்த மானிட்டேஷன். ஓகேவா? எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து மானிட்டேஷன் மூலிமா அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி இன்டர்போல் மூலிமா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸுக்கு அதை வந்து தெரிவிப்பாங்க. தெரிவித்து அதில் வந்து ஆக்ஷன்ஸை வந்து அவங்க எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அந்தந்த நாட்டுக்கு கீழே அவங்க பண்ண குற்றத்துக்கு அந்தந்த நாட்டுக்கு கீழே என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதை வச்சு இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போஸ்கோ அண்டர்ஸில்
வந்துட்டு ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யுஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்பாட் ஃபைன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்பாட் ஃபைன் இல்லாம ப்ளஸ் நீங்க பண்ற குற்றத்துக்கு ஏத்த மாரி தான் அரெஸ்ட் பண்றதோ, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க செஞ்ச குற்றத்துக்கு ஏத்த மாரி தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கிறத யுஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட்டே.